வணக்கம். முதன்மை செய்திகள் 50 பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டியில் தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள விநாயகர் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. இதில் உலக புகழ் பெற்ற பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அங்கு தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து விநாயகரை வழிபட்டனர். சென்னை மாதவரம் ரவுண்டானா பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூஜை பொருட்கள், விநாயகர் சிலைகளை வாங்க கடைவீதிகளுக்கு மக்கள் படையெடுத்தனர். இதனால் மாலை வேளையில் இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து காவலர்களும் பணியில் இல்லாததால் 3 கிலோமீட்டர் தொலைவு வரை நெரிசலில் சிக்கி வாகனங்கள் ஊர்ந்து சென்றதை காண முடிந்தது. நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படும் நிலையில் தமிழகத்தில் விநாயகர் சிலைகள், பழங்கள், பூக்கள் உட்பட பூஜை பொருட்களை ஆர்வத்துடன் மக்கள் வாங்கிச் சென்றனர். விலை அதிகரித்திருந்தாலும் கடைவீதிகள், சந்தைகளின் மக்கள் கூட்டம் அலைமோதியது. எனினும் கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது வியாபாரம் மந்தமாகவே இருந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோயில்களில் சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு அனுமதி கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிபதி புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்களை பொறுத்தவரை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது அவரவர்களின் உரிமை. அதே நேரத்தில் இந்த விழா பொறுப்பான முறையிலும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் என நீதிபதி வலியுறுத்தினார். அருணாச்சல பிரதேச மாநிலம் மேற்கு காமிங் அருகே சாலையில் திடீரென ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்தன. கனமழை காரணமாக பெரிய பாறைகள் உருண்டு விழுந்ததால் திஸ்போங் தவா இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கிருந்த மக்கள் அச்சத்தில் கூச்சலிட்டு தங்கள் வாகனங்களை பின்னோக்கி இயக்கினர். நல்வாய்ப்பாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படாத நிலையில் 2 வாகனங்கள் சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக இமாச்சல பிரதேசத்தில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. கனமழையால் பல சாலைகள் சேதமடைந்ததோடு கட்டடங்கள் இடிந்து கடைகள் பியாஸ் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. மணாலியில் சாலையில் நின்று கொண்டிருந்த பிக்கப் வேன் ஒன்று நிலச்சரிவால் ஆற்றில் விழுந்து அடித்துச் செல்லப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பெய்து வரும் பெரும் மழையின் காரணமாக பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. மேகவெடிப்பு ஏற்பட்ட தோடா மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மழையின் காரணமாக வீடு இடிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்ததாகவும் வெள்ளத்தில் சிக்கி 2 உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வைஷ்ணவா தேவி கோயிலுக்கு யாத்திரை செல்லும் வழியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவின் கான்வாய் வாகனம் ஜம்மு காஷ்மீரின் கார்கில் அருகே ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அமைச்சர் கிரண் ரிஜிஜு கார்கில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆற்றில் கவிழ்ந்த வாகனத்தில் இருந்த 2 பேரையும் அமைச்சரும் அவரது பாதுகாவலர்களும் மீட்கப்பட்டனர். இமாச்சல பிரதேசத்தின் குழு மாவட்டத்தில் சேவுபாக் பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிறிய பாலம் ஆற்று வெள்ளத்தில் சில வினாடிகளில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. சீறி பாயும் வெள்ளத்தின் வேகம் காரணமாக சில வினாடிகளிலேயே பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்படுகிறது. தொடர்ந்து பாலம் முழுவதுமாக இடிந்து விழுந்து வெள்ளத்தில் மூழ்கியது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 7 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. 27, 28 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 25 விழுக்காடு கூடுதல் வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதால் இந்திய தொழில் துறையினர், பொருளாதார வல்லுநர்கள் கவலை அடைந்துள்ளனர். ரஷ்யா, இந்தியா இடையே தொடரும் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தால் அமெரிக்கா கடும் அதிருப்தியில் உள்ளது. இதற்கு எதிர்வினையாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு பல்வேறு கட்டங்களாக ட்ரம்ப் அரசு வரி விதித்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி 25 விழுக்காடு வரி விதிப்பு அமலுக்கு வந்த நிலையில் 25 விழுக்காடு கூடுதல் வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் பாதிப்பை சந்திக்கவிருக்கும் இந்திய ஜவுளித்துறையினர் மாற்று வழிகளை தேட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். டிரம்பின் வரி விதிப்பால் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் ஆயத்த ஆடைத்துறையின் வருவாய் வளர்ச்சி பாதியாக குறைக்கூடும் என கிறிசல் ரேட்டிங்ஸ் தெரிவித்துள்ளது. இந்திய ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் 1/3 பங்கு அமெரிக்காவிற்கு செல்கிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கிறிசல் தெரிவித்துள்ளது.
பீகாரில் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறும் வாக்காளர் உரிமை பேரணியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று பங்கேற்கிறார். வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள், வாக்கு திருட்டு விவகாரத்தை கண்டித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் வாக்குரிமை யாத்திரையில் ஈடுபட்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரை செப்டம்பர் 1ஆம் தேதி பாட்னாவில் நிறைவடைகிறது. 11வது நாளாக இன்று நடக்கும் பேரணியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தமிழக எம்பிக்கள் பங்கேற்கின்றனர். இதற்காக தனி விமானத்தில் பாட்னா செல்லும் அவர்கள் ராகுல் காந்தியுடன் இணைந்து பேரணியில் கலந்து கொள்கின்றனர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் தரிசனம் செய்ய பல்வேறு ஊர்களில் இருந்து பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தாமரை மலர், அருகம்புல், அர்த்தரசாயன அலங்காரத்தில் மணக்குள விநாயகர் காட்சியளித்தார். நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விநாயகர் சதுர்த்தியொட்டி சென்னையில் 1519 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை முழுவதும் 16,500 காவலர்கள், 1,500 ஊர்காவல் படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். காவல்துறையின் கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் அழகிய மண்டபம் பகுதியிலிருந்து வட்டம் பகுதி வரை காவல்துறையினர் அணிவகுப்பில் ஈடுபட்டனர். விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டம் சிறப்புடன் நடைபெற தமிழகத்தின் பல பகுதிகளிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருப்புவனம் அஜித்குமார் காவல் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 தனிப்படை காவலர்களுக்கு 4வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கைதான 5 காவலர்களும் காணொலி காட்சி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நெல்லை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டியின் தங்கச் செயினை பறித்து விழுங்கிய ஊழியர் போலீசாரின் இனிமா சிகிச்சையால் நகையை கக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 79 வயதான மூதாட்டி சுப்பம்மாளின் 5 பவுன் தங்கச் செயினை மருத்துவமனை ஊழியரான ராமர் பறித்து விழுங்கினார். தகவல் அறிந்து வந்த போலீசார் ராமருக்கு மருத்துவ உதவியுடன் இனிமா சிகிச்சை அளித்து சங்கிலியை மீட்டனர். மூதாட்டியிடம் நகையை ஒப்படைத்த போலீசார் ராமர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை 14.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலையின் மையப்பகுதியில் 4 வழி உயர்மட்ட சாலை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் கோரியுள்ளது. சென்னையின் முக்கிய சாலையாக ஈசிஆர் சாலையில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கையாளும் விதமாக புதிய உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. சுமார் 2100 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் மூலம் பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் 8 வகையான மின்மினி பூச்சிகள் இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. வண்டலூரில் உள்ள மேம்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனம் நடத்திய இந்த ஆய்வில் மின்மினி பூச்சிகளின் மரபணு பகுப்பாய்வு முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வு பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் நீர் மாசுபாட்டால் மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கண்டறிந்துள்ளது. கர்நாடக அரசு மேகதாடுவில் அணை கட்டும் முயற்சியை சட்டவிரோதம் என மத்திய அரசு அறிவிக்க கோரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராசிமணல் அணை கட்ட அனுமதி, முல்லை பெரியாறு அணைக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு வழங்குவது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மாருதி நிறுவனத்தின் முதல் மின்சார காரான விட்ராவை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார். குஜராத்தின் ஹன்சல்பூரில் உள்ள மாருதி தொழிற்சாலையில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு புதிய காரை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த கார் ஜப்பான் உள்ளிட்ட 100 நாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது. மேலும் மின்சார வாகனங்களுக்கான லித்தியம் அயன் பேட்டரி உற்பத்தி ஆலையையும் பிரதமர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவின் சுயசார்பு இலக்குக்கும் பசுமை போக்குவரத்துக்குமான முனைப்புக்கும் முக்கியமான நாள் என தெரிவித்தார். பீகாரில் ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரை மேற்கொண்டுள்ள நிலையில் அதில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி ஆகியோரும் பங்கேற்றனர். இந்நிலையில் அந்த பேரணியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். அடுத்தடுத்த நாட்களில் நடைபெறும் யாத்திரையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா, உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட உதயகிரி, ஹிமகிரி போன்ற 2 போர் கப்பல்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார். அதிநவீன வசதிகள் கொண்ட இந்த 2 கப்பல்களும் இந்தியாவின் கடல் பகுதி வலிமையை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிரிகளின் ரேடாரில் சிக்காமல் சென்று தாக்கும் வலிமை இக்கப்பல்களின் சிறப்பம்சமாகும். குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகிய ஜெகதீப் தன்கர் எங்கே இருக்கிறார் என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது.
டெல்லியில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் மாளிகையிலேயே அவர் இருப்பதாக இந்திய எக்ஸ்பிரஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அவர் OTTயில் வெப்தொடர்களை பார்த்து வருவதாகவும் கூறியுள்ளது. 1903 ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே நம்மிடம் புஷ்பக விமானம் இருந்தது என மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் சிவராஜ் சிங் கூறியுள்ளார். போபாலில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் மாணவர்களிடையே பேசிய அவர், மகாபாரத காலத்தில் நவீன ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களை இந்தியாவிடம் இருந்தன எனவும் கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையொட்டி சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களிலிருந்து 92 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து 6 சிறப்பு ரயில் சேவைகளும், மங்களூருவிலிருந்து 22 சிறப்பு ரயில் சேவைகளும், மங்களூருவிலிருந்து 18 சிறப்பு ரயில் சேவைகளும், வேளாங்கண்ணியிலிருந்து 10 சிறப்பு ரயில் சேவைகளும், பாட்னாவிலிருந்து 38 ஆகிய ரயில் சேவைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தூய்மை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 18ஆம் படி நடைப்பந்தல், கொடிமரம், பிளைஓவர் பகுதிகளில் தண்ணீர் பீச்சடிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு வருகின்றன. பக்தர்களுக்கான உணவு, மருத்துவம், போக்குவரத்து, சுகாதாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 3ஆம் தேதி சபரிமலை நடை திறக்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் 5ஆம் தேதி ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. காலை உணவு திட்டத்திற்காக ஆண்டுதோறும் செலவிடப்படும் 600 கோடி ரூபாய் செலவு அல்ல எனவும், எதிர்காலத்திற்கான சமூக முதலீடு எனவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல மடங்கு லாபத்தை இந்த திட்டம் தரப்போவதாக குறிப்பிட்ட முதல்வர், குழந்தைகள் நன்றாக படித்து முன்னேறி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பணியாற்றுவதே திட்டத்தின் வெற்றி எனவும் கூறினார். கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 என்ற பெயரில் மெகா முறைகேட்டிற்கு வழிவகுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 படி நில வகைப்பாடு மாற்றங்களால் சுமார் 50,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற வாய்ப்புள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, நகர ஊரமைப்பு திட்டத்தில் இணைத்துள்ள பகுதிகளில் நில வகைப்பாடு மாற்றங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகளில் 74.31% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுகவின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை பட்டியலிட்டு விடியல் எங்கே என்ற புத்தகத்தை அன்புமணி வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், திமுக வாக்குறுதிகள் தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடன் நேரடி விவாதம் நடத்த தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தாவேகா இன்னும் எத்தனை மாநாடுகள் நடத்தினாலும் பெருங்காயம் டப்பா போல காலியாகிவிடும் என்று அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்திருக்கிறார். சிறுபிள்ளைத்தனமாக பேசுபவரை களத்தில் சந்திப்போம் என கூறியுள்ள சேகர்பாபு, 200 தொகுதிகளில் திமுகவின் வெற்றி உறுதி எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முக்கிய நகரங்களில் தனது வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்யும் வகையில் ஆப்பிள் நிறுவனம் செப்டம்பர் 4ஆம் தேதி புனேவில் புதிய ஷோரூமை திறக்க உள்ளது. இது இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தின் 4வது ஷோரூம் ஆகும். வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த அனுபவத்தையும் தங்களின் புதிய தயாரிப்புகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பையும் இந்த புதிய ஷோரூம் வழங்கும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக பெங்களூருவில் தனது 3வது ஷோரூமை செப்டம்பர் 2ஆம் தேதி திறக்க உள்ளதாகவும் ஆப்பிள் நிறுவனம் அறிவித்திருந்தது. இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக சேவை புரிந்த MiG-21 ரக போர் விமானங்கள் விரைவில் விடைபெறுகின்றன. இதை முன்னிட்டு ராஜஸ்தான் பிகானேர் விமானப்படை தளத்தில் விமானப்படை தலைமை தளபதி AP சிங் MiG-21 ரக விமானத்தில் கடைசியாக ஒருமுறை பயணம் மேற்கொண்டார். இந்த விமானங்களுக்கு வரும் செப்டம்பர் மாதம் சண்டிகரில் பிரியாவிடை அளிக்கப்பட உள்ளது. இந்த MiG-21 ரக போர் விமானம் இந்தியாவின் முதல் சூப்பர்சானிக் போர் விமானமாகும். சீனாவுடன் நட்புறவை அமெரிக்கா விரும்புவதாகவும், அதே சமயம் அதை அளிப்பதற்கான வாய்ப்புகளும் தங்களிடம் இருப்பதாகவும் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். எனினும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த தான் விரும்பவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். தென்கொரிய அதிபர் லீ ஜே-மிங் உடனான சந்திப்பின் போது ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார். அமெரிக்காவின் வணிக நெருக்கடிகளுக்கு சீனா பணியாத நிலையில் அதன் மீதான நடவடிக்கைகளை அறிவித்த ட்ரம்ப் அதை செயல்படுத்துவதை தொடர்ந்து ஒத்திவைத்து வருகிறார். அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் புழுதி புயல் ஏற்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பின்னல் கவுண்டி பகுதியில் கட்டடங்களை மறைக்கும் அளவுக்கு புழுதி புயல் நகர்ந்து வந்ததன் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. எதிரே வரும் வாகனங்கள் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு புழுதி புயல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது.
கைது செய்யப்பட்ட இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொழும்பு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. பிணை கோரும் மனு மீதான விசாரணையில் ரணில் விக்ரமசிங்க காணொலி முறையில் பங்கேற்றார். அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய புகாரில் ரணில் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொரோனா பெருந்தொற்று ஏற்படுத்திய பாதிப்புகளிலிருந்து இன்னும் முழுமையாக மீளாத சீனா அதுபோல இன்னும் ஒரு கொடூரம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக உள்ளது. வெளிநாடுகளிலிருந்து தொற்றுநோய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக விமான நிலையங்களிலும் துறைமுகங்களிலும் எல்லைகளிலும் கடுமையான மருத்துவ பரிசோதனைகளை அந்நாடு மேற்கொண்டுள்ளது. நியூட்ரினோ துகள்களை கண்டறிவதற்கான உலகின் மிகப்பெரிய ஆய்வகம் சீனாவில் செயல்பட தொடங்கியது. 10 ஆண்டு உழைப்பில் தெற்கு சீனாவின் ஜியாங்மின் நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வகம் நியூட்ரினோ ஆய்வை மிக துல்லியமாக மேற்கொள்வதற்காக உலகில் அமைக்கப்பட்ட முதல் மையம் என கூறப்படுகிறது. இஸ்ரேலின் தாக்குதலால் நிலைகுலைந்து போயிருக்கும் காசாவில் பட்டினியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 303ஆக அதிகரித்துள்ளது. இதில் 117 பேர் குழந்தைகள் என அப்பிராந்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செவ்வாயன்று மட்டும் இஸ்ரேலின் தாக்குதலில் 75 பாலஸ்தீனியர்கள் வரை கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஹமாஸ் முன்வைத்த சண்டை நிறுத்த ஒப்பந்த முன்வரைவு குறித்து இஸ்ரேல் இதுவரை எவ்வித கருத்தும் தெரிவிக்கவில்லை என அமைதி பேச்சுவார்த்தைக்கு உதவி வரும் கத்தார் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்ஃபில் செஸ் தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா முன்னிலை பெற்றுள்ளார். 10 சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் 7 சுற்றுகள் முடிந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் ஃபேபியானோ கரானோ, பிரக்யானந்தா ஆகியோர் தலா 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளனர். 7வது சுற்றில் பிரான்ஸைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் அலி ரசா புரோசோவை பிரக்யானந்தா தோற்கடித்தார். அதேவேளையில் உலக சாம்பியனான குகேஷ் அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் வெஸ்லி சோவிடம் தோல்வி கண்டார். உடல்நலம் குன்றி நலம் பெற்றுள்ள மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அடுத்த மாதம் மீண்டும் பணிக்கு திரும்புவார் என்று சக சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு இந்த தகவலை பதிலாக அளித்துள்ளார் மோகன்லால். அண்மையில் உடல்நலம் குன்றிய மம்முட்டி அனைவரின் வேண்டுதல் மற்றும் அன்பினால் நலம் பெற்று திரும்பியதாக லாலேட்டன் தெரிவித்தார். தற்போது இருவரும் இணைந்து பணியாற்றும் படத்தின் டப்பிங் பணிகளில் மம்முட்டி அடுத்த மாதம் இணைவார் என்றும் லாலேட்டன் குறிப்பிட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம். ஆர். விஜயபாஸ்கர் திமுக ஐடி விங் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூரில் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தனது பெயரை கொண்டு சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பியதாகவும் அதிமுக ஐடி விங் செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் தனது மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்கால் அருகே கோட்டுச்சேரி வடமட்டம் நெடுங்காடு வழியாக அரசு பேருந்து இயக்க வலியுறுத்தி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் மாட்டு வண்டியில் பயணிக்கும் நூதன போராட்டம் நடத்தினர். போராட்டத்தின் போது தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களையும் எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை தாம்பரம் அருகே மாற்றுத்திறனாளிகள் போல நடித்து மோசடி செய்த பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். சேலையூர் மகாலட்சுமி நகர் சிக்னல் அருகே வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 மாற்றுத்திறனாளிகள் போல நடித்து வாகன ஓட்டிகளிடம் யாசகம் கேட்டு தொல்லை தருவதாக காவல்துறைக்கு புகார்கள் வந்தன. இருவரையும் பிடித்து சேலையூர் காவல்துறையினர் விசாரித்ததில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நிதின் பவார், தியா பவார் என தெரியவந்தது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட 153 மனுக்களில் 1 விழுக்காடு மனுக்களுக்கு கூட தீர்வு காண அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என நாமக்கல் ராசிபுரம் நகர்மன்ற கூட்டத்தில் நகராட்சி தலைவர் ஆதங்கம் தெரிவித்தார். நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய தலைவர் கவிதா சங்கர், நகராட்சியின் வருவாயை உயர்த்துவதற்கும் அதிகாரிகள் எந்த முயற்சிகளும் எடுப்பது இல்லை எனவும் குற்றஞ்சாட்டினார். தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை தேவை என நகர்மன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். விநாயகர் சதுர்த்தியொட்டி புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் தரிசனம் செய்ய பல்வேறு ஊர்களிலிருந்து பக்தர்கள் குவிந்துள்ளனர். அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தாமரை மலர், அருகம்புல், அர்த்தசயன அலங்காரத்தில் மணக்குள விநாயகர் காட்சியளித்தார். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னையில் இருந்து நேற்று ஒரே நாளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் சென்றனர். இதனால் ரயில்கள், பேருந்துகளில் பயணியர் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. விநாயகர் சதுர்த்தி, முகூர்த்தம், வார இறுதி என அடுத்தடுத்த விடுமுறை தினங்கள் வருவதால் நேற்று மாலை முதல் சென்னையிலிருந்து லட்சக்கணக்கானோர் சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் சென்றனர்.
அடுத்தது தஞ்சாவூர் இங்கே நிற்கும் டயர் உற்பத்தி நிறுவனமான சியட் சுற்றுச்சூழலுக்கு உகந்த புதிய டயரை அறிமுகப்படுத்தியுள்ளது. குஜராத்தில் உள்ள அதன் ஆராய்ச்சி மையத்தில் உருவாக்கப்பட்ட இந்த டயர்கள் 2 வகைகளில் கிடைக்கின்றன. இந்த டயர்களில் ஒன்று 50% பயோ அடிப்படையிலான பொருட்களாலும் மற்றொன்று 90% நிலையான பொருட்களாலும் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய டயர் இந்தியாவின் நிலையான போக்குவரத்துக்கான புதிய மைல்கல்லை உருவாக்கும் என்று சியட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அர்னாப் பானர்ஜி தெரிவித்தார். ஐரோப்பாவின் 3ஆம் கட்ட படகு போட்டி ஸ்பெயினின் கார்டஜினா நகரிலிருந்து தொடங்கியது. 6 நாடுகளிலிருந்து 7 அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளன. பிரெஞ்சு அணியான பயோதெம் முதல் 2 சுற்றுகளிலும் முழு வெற்றி பெற்று 27 புள்ளிகளுடன் முன்னிலை வகிக்கிறது. இந்த போட்டி 3 நாட்கள் நீடிக்கும் நிலையில் இதில் பங்கேற்றுள்ள அணிகள் பிரான்சின் ரிவியரா பகுதியை நோக்கி 650 கடல் மைல்கள் பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் சோலார் கார் பந்தயத்தில் புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 3000 கிலோமீட்டர் தூரம் செல்லும் இந்த பந்தயத்தில் சில அணிகள் தங்கள் கார்களில் காற்றின் ஆற்றலை பயன்படுத்தும் சிறகுகளை பொருத்தி வேகத்தை அதிகரித்துள்ளன. நெதர்லாந்தின் ப்ரூனல் சோலார் டீம் இந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பந்தயத்தில் முன்னிலை வகிக்கிறது. எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் சாதாரண கார்களிலும் வர வாய்ப்புள்ளது.